பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இன்றைய நாளில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இன்றைய நாளில் அவருடைய பெரிதான தயவினால நாம் எல்லாரும் இணைந்திருக்கிறோம். ஒரு புதிய ஒரு நாளை காணும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே மறுபடியுமாய் நான் வெல்கம் பண்ணுகிறேன். 5 Wings ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக நடத்துகிறதான இந்த விசேஷித்த கூடுகை, விசேஷிப்பு ஆசாரிப்பு நாட்கள்ல கடைசி 2 நாட்களுக்குள்ள நாம வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்ம மத்தியில மகத்துவமான காரியங்களை செய்வார். நேற்றைய தினத்துல கர்த்தர் பெரிதான ஒரு விடுதலையை இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகள் அவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் எஸ் உண்மைதான், எத்தனை பேர் அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. நேற்றைய தினத்துல கர்த்தர் பெரிதான ஒரு விடுதலையை நம்மளோட வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரு. தேங்க்யூ, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பெரிய சாட்சிகள் நமக்கு வந்தது. கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் ஒரு நியூ பிகினிங்கை நமக்கு கொடுத்தார். கர்த்தர் சொல்கிறதை அவர் செய்கிற தேவன். அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருந்து அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நேற்றைய தினத்துக்கு பின்பதாக ஒரு பெரிதான ஒரு ஆவிக்குரிய ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய ஒரு பரிமாணத்துக்குள்ள காலடி எடுத்து வைத்ததை போல ஒரு உணர்வு அல்ல, அது மாறிவிட்டது. ஆமே. அதோடைய ஒரு அவுட்வர்ட் சைன், அதுக்கான ஒரு வெளிப்பிரகாரம் அடையாளம் தான் எங்க கண்கள் எல்லாம் ஏதோ தெளிவான மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வெளிச்சமா எங்க வாழ்க்கையில வந்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு புதுப்பிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். சம்திங் எல்லாமே ஒரு ஆரம்பம், ஒரு புதிதான ஒரு ஆரம்பம், எல்லாம் ஒரு புதிதாக்கப்பட்ட மாதிரி ஒரு காரியத்தை நம்ம காணக்கூடியதா இருந்திருக்கும். எத்தனை பேர் எஸ் பிரதர் நீங்க சொல்றது உண்மைதான், அது என் வாழ்க்கையில நடந்திருக்கு, ஆமா என் வாழ்க்கையில அதை நான் உணர்கிறேன், எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அதுதாங்க இந்த நியூ பிகினிங். கர்த்தர் அந்த நியூ பிகினிங்கை கொடுத்திருக்கிறாங்க. வார்த்தையினால நம்மளை சுத்திகரித்து நம்மளை பலப்படுத்தி நிலைநிறுத்துறது மாத்திரம் அல்ல, அவர் துதி ஆராதனை செய்யும் போது தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பினார். பரலோக சிங்காசன மகிமை நமக்கு வாழ்க்கைக்குள் வந்தது, நம் குடும்பத்துக்குள் வந்தது, நம் சரீரத்துக்குள் வந்தது, நம் ஜீவியத்துக்குள் வந்தது. ஒரு புதிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும்படி அவருடைய பிரசன்னம் எங்களை முன்னோக்கி கொண்டு வந்து விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே பிரசன்னத்துல, அதை விட ஒரு மேலான பிரசன்னத்துல இன்றைக்கு நாம் பரலோக தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக 1 சாமுவேல் புத்தகத்துல 6ஆம் வசனம், 1 சாமுவேல் புத்தகத்துல 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 Samuel chapter 10 verse 6. அதுல மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம காணக்கூடியதா இருக்குது. அந்த இடத்துல கரெக்டா இப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறோமோ அதுக்கு ஒப்பான ஒரு காரியத்தை நம்ம அங்க வாசிக்க கூடியதா இருக்கு. பாருங்க, அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார். அது என்னது? அது அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியா நம்ம இறங்குறதா நாங்க அபிஷேகம் சொல்லி நம்ம பாக்குறோம். அவர் நம்ம ஊற்றப்படுகிறது ஒரு அபிஷேகம், அவருடைய கிருபை. ரைட்? இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய், வேறு மனுஷியாவாய். ஹல்லேலூயா. வேறு மனுஷன், another man. You will turn into another man, another woman. ஹல்லேலூயா. நாங்க பழைய நபர்கள் தான், பழைய ஜீவியம் தான், பழைய சரீரம் தான். ஆமா, ஆனாலும் நம்முடைய உள்ளான வாழ்க்கையில something has changed. எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இதுதான் பிரியமான நேற்றைய தினத்தில் நடந்தது. நேற்றைய தினத்தில் நடந்து ஒரு புதிதான ஒரு காலடி நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம், ஒரு சேஞ்ச். இதுதான் இந்த வார்த்தையின்படிதான். தொடர்ந்து நீங்க கீழே அப்படியே வாசிச்சீங்கன்னா, இது இஸ்ரவேலுடைய முதலாவது ராஜா சவுலை குறித்து எழுதப்பட்டதான ஒரு காரியம். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டதான ப்ராஃபஸி தான் அது இவருக்கு. நீ ஒரு வேறு மனுஷனா மாறிடுவையா? பாருங்க, 9ஆம் வசனத்துல அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. வேற ஒரு இருதயத்தை கொடுத்தாராம். அது சொன்ன மாதிரி அது நடந்ததாம். நடந்தெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்பதாக தன்னோட லைஃப் ஜேர்னி அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது, அவன் அடுத்த கட்ட அந்த காலிங்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது, ஒரு புதிய நாளுக்குள்ள அவன் காலடி எடுத்து வைக்கும் போது அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அப்படிதான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜாயின் பண்ணி இருக்கிறோம். அப்படிதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கை, நம்ம இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை
நம்முடைய யூடியூப்ல, Facebookல பாத்துக்கிட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கை இப்படிதான் மாறி இருக்கிறது. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? எஸ் பிரதர் ட்ரூன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் நடந்திருக்குது. கர்த்தர் இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கொஞ்ச நேரம் அவரை நம்ம துதித்து, நாம் மகிழ்ந்து அவரை நாம ஆராதிக்க போகிறோம். அவரை நாம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. புதுசாக நம்முடைய வாழ்க்கை மாறிடுச்சு. ஹல்லேலூயா. எப்படி மாறிச்சு? புதுசா, புத்தம் புதுசா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி மாறிடுச்சு? எப்படி மாறிச்சு? புத்தம் புதுசா மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? புத்தம் புதுசா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. எங்களுடைய பழைய மனுஷன் ஒளிந்து போனான், எல்லாம் புதிதாக்கப்பட்டாயிற்று. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாக்கப்பட்டாயிற்று. எல்லாம் புதிதாக்கப்பட்டாயிற்று. எஸ் லார்ட், தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களோட வாழ்க்கை மாறிவிட்டது, புதுசா மாறிடுச்சு. புதுசா எங்களுடைய ஜீவியம் மாறிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதுசா, புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா, புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. சொல்லுங்க, புதுசா, புதுசா, புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா, புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி விட்டு புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி விட்டு புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். வாக்கு சத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் கண்களால் காண செய்தார். புதுசா, புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. சொல்லுங்க, புதுசா. எஸ், என் உலகமே. மறுபடி சொல்லுங்க, புதுசா, புதுசா, புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா, புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி போட்டு புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி போட்டேன், புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் கண்களால் காண. வாக்கு தத்தம், வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். கடந்த நாட்களில கண்மணி போல நம்மளை காத்துட்டாரு, மீட்பிட்டாரு. ஹல்லேலூயா. ஒரு புதிய ஆண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க அவர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. புதிய ஒரு தரிசனத்தோடு கூட ஓட அவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, நம்மை மீட்டிட்டாரே. எஸ், புதிய நாளுக்குள்ள என் கால பதிய வச்சா, புதிய தரிசனத்தை என் வாழ்வில் தந்து விட்டார். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கைய உயர்த்தி வச்சார். வார்த்தையால சொன்னதெல்லாம் கண்களை காண செய்தார். புதுசா, புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. சொல்லுங்க, புதுசா, என் உலகமே மாறிடுச்சு. புதுசா, புதுசா, புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா, புத்தம்
புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி புட்டு புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி புட்டு புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். சொல்லுங்க, வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண. இந்த புதிய ஆண்டுல அப்படிதான் செய்திருக்கிறார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை உயர்த்தினாரே. வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை உயர்த்தினாரே. எதிரியின் கண்கள் முன்னே விருந்தொன்று வச்சரையா, என் தலைய என்னையால அபிஷேகம் செய்தாரையா. வாக்கு தத்தம் தந்து விட்டார், வாழ்க்கைய உயர்த்தி வைத்தார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கைய உயர்த்தி வைத்தார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். புதுசா புத்தம் புதுசா புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. சொல்லுங்க, புதுசா இன்று முதல் ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, புதிய அபிஷேகம், புதிய தரிசனத்தோடு கூட கர்த்தர் நம்மளை நடத்த ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால, தயவினால புதிய ஒரு தரிசனத்தோட ஓட கிருபை செய்தார். பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி புட்டு புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். வாக்கு தத்தம் தந்து வைத்தார், என் வாழ்க்கைய உயர்த்தி வைத்தார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கைய உயர்த்தி வைத்தார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். கரங்களை தட்டி நன்றா துதிக்கும். நமக்கும் தோல்வி இல்ல, என்றைக்குமே ஜெயந்தான். திடங்கொண்டு பலத்தோடு திடமானதான் நாங்க இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால இந்த தேசத்தை, இலங்கை தேசத்தை, பாரத தேசத்தை, இந்த உலகத்தை நாம கலக்கத்தக்கதாக புறப்பட போகிறோம். ஹல்லேலூயா. சுதந்தரிக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தை நம்ம கலக்கத்தக்கதாக கடைசி கால சேனையாக நாங்க எழும்ப போகிறோம். ஹல்லேலூயா. அது எந்த ஒரு மனுஷனாலையும், எந்த ஒரு பிசாசினாலையும், எந்த ஒரு பலவானாலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. துதிக்கிற நமக்கு தோல்வி இல்லை. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த உலகத்தையே சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த இலங்கையை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களுடைய காலம். எஸ், எழுப்புதலின் நேரம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களுடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்க முடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்க முடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலமூதி எரிகோவை இடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலமூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலம். நீதான் அந்த யோசுவா. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது தேவோராவின் காலம். இது தேவோரின் காலம். உங்க
எங்களுடைய காலம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது தெபோராவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம், இது எங்களுடைய காலம், இது எங்களுடைய காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம், இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. இது யோசுவாவின் காலம். Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல, கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாராவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாராவின் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. இது எங்களுடைய காலம், எங்களுடைய காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது எங்களுடைய காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி வைத்தார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். வாக்கு தத்தம் தந்து மரகபலா சந்தரல கரபல மனவா ஒரபா ஷதரகலமா காந்தரோ ஒரிபா கதரகலகரனமா ஷதரகலபா. Come on everyone, துதிங்க. Oh thank you Lord. வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி வைத்தார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி வைத்தார். வார்த்தையால சொன்னதெல்லாம் புதுசா புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. புதுசா புதுசா புத்தம் புதுசா 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 பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி புட்டு புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி வைத்தார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி வைப்பார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்வார். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி வைத்தார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அல்லங்கம் இடியும் வரைக்கும் ஆர்ப்பரித்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எல்லா விதமான பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் everything has been renewed, எல்லாம் புதிதாக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. ஒரு புதிய ஒரு துவக்கம், ஒரு நியூ பிகினிங், புதிய தரிசனம். எப்படி அந்த ஒரு சில பறவைகள், ஒரு சில மிருகங்கள் என்ன பண்ணும்னா, தங்களுடைய மேல இருக்கதான அந்த செதில அப்படியே உடைச்சிட்டு அது புதிதான ஒரு பரிமாணம் எடுத்து ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு பறவையாக, தன் நகங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்ட ஒரு சரீரத்தோடு கூட, செட்டைகளோடு கூட அது அப்படியே வெளியில வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில கழுகுகள் நீங்க பாத்தீங்கன்னா கண்மலை மேல இருக்கும், அது ஒரு சில நாட்கள் வெளியில வராது, அது மறைந்திருக்கும். மறைந்திருந்து அது அந்த குகையில, அந்த கண்மலையில தன் நகங்கள் எல்லாம் உடைச்சு, தன்னுடைய இறக்கைகள் எல்லாம் பிச்சு கொஞ்ச நாள் ஒரு மோல்டிங் ப்ராசஸ்ல வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் அதோட இறக்கைகள் எல்லாம் மறுபடி வளர ஆரம்பிக்கும். நகங்கள் எல்லாம் புதிதாய், சொண்டுகள் எல்லாம் புதிதாய் அது உருவாக ஆரம்பிக்கும். அது வெளியில வரும்போது ஒரு புதிதாக்கப்பட்ட
ஒரு வயதான ஒரு கழுகாக அல்ல, ஒரு வாழ வயதுக்கு ஒப்பான ஒரு கழுகாக அது வெளியில வந்து பறக்க ஆரம்பிக்கிறது போல ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய ஒரு ஆரம்பம், புதிய தரிசனத்தோடு கூட கர்த்தர் இந்த ஓட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிதான ஒரு காரியம் நடந்திருக்கு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆமே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட்டா உங்களுக்கு வேறொரு இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வேற மனுஷனாய் மாறிவிட்டீங்க. வேறொரு மனுஷனை மாற்றப்பட்டு ஆயிற்று. உங்களுடைய ஆவி மனிதன் புதுப்பிக்கப்பட்டு ஆயிற்று. உங்களுடைய பழைய கணக்கெல்லாம் முடிந்து கர்த்தர் புதிதான ஒரு பரிமாணத்துக்குள்ள உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கிற நமக்கு தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம தேவனை நோக்கி பார்க்கும் போது எங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும். தகப்பனை உம்மை நாம் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை. டிக்ளேர் பண்ணுங்க பார்க்கலாம். துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி நிச்சயம் அப்பா. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கண்களை மூடி ஒரு விசை எங்கள் பரலோக தேவனை நாம் நோக்கி ஆராதனை செய்யலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Come on everyone. எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah. என்னை நேசிக்கும் என் தேவனே, உங்கள் நேசத்தின் ஆழம் அதை, அந்த பெருங்கிருபையை நாங்கள் நினைக்கும் போது நாம எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து உங்க நாமத்தை நாம் உயர்த்துவோம். Thank you Lord. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நாட்களிலும் எங்களை பிரியாமல் காக்கிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நட. மறுபடி சொல்றீங்களா? ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துறீங்கப்பா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனது. Come on everyone, கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்கலாமா? ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் உங்க கிருபையால நடத்திய நல்ல தேவனே. சொல்லுங்க, ஒவ்வொரு நாட்களிலும் என்னை காக்கிற நல்ல தேவனே, ஒவ்வொரு நிமிஷமும் உடைய தயவால எங்களை நடத்துகிறவரே.
உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். என்னை நேசிக்கிற தேவனே, உங்களுடைய நேசத்தின் ஆழத்தை நாங்க பார்க்கும்போது அந்த பெருங்கிருபைய நாம என்னவென்று சொல்லுவோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்காக உம்முடைய பிள்ளைகளாக நாம் முன்னோக்கி நாம் ஓடுவோம் அப்பா. ஹல்லேலூயா. லெட்ஸ் வர்ஷிப். அவரை நாம் இருதயத்தை திறந்து அவரை நாம் நாசியிலே சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக எழுதப்பட்டது போல எல்லாருமாக அவரை, அப்பா உம்மை நான் நேசிக்கிறேன். ஆராதனுடைய பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய நேசத்தை நாம் வெளிப்படுத்துவது. தகப்பனுக்கு நம்முடைய நேசத்தை நாம் வெளிப்படுத்துவது. ஹல்லேலூயா. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும், சொல்லுங்க, நேசத்தின் தேவன், என்னை நேசித்த, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்தேனோ, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி எண்ணத்தை நான் செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உமக்காக வாழ்நாள் முழுவதும் உம்முடைய நாம மகிமைக்காக ஓடுவேனப்பா. ஹல்லேலூயா, 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 come on, riba gada rana mashada rana gaba, riba la gada rana rana mashederi andara gaba. Amen. ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். Come on church, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். சொல்லுங்க, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி பரலோக தேவனை மகிமைப்படுத்தி சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கிற பரலோக தேவன் மகிமைப்படும்படியாக ஒரு ரபா கதா லரா நன நம ஷகா தரா கல கன மக்க சரவோ ஓ ரமனா ஷிகா தீரி கர பல மன மக்கந்தரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றிடுவேன். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையை மாற்றிடுவேன். பனியை விட வெண்மையாய் மாற்றிடுவேன்.
சொந்த ரத்தம் நல்கியா மகிமையில் பலியாகி நீ சொந்த ரத்தம் நல்கியா மகிமையில் பலியாகி நீ நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தே நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து கரங்களை உயர்த்தி எல்லாம் ஹல்லேலூயா 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 எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா Rima gabala darana mashadare hendere madorogola gabo magadere ri adarala rana mashabara bala gadare garaba நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் உண்மையாய் வாய் திறந்து சொல்லும் அவரை பார்த்து நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் சொல்லுங்க நான் உம்மை நேசிக்கிறேன் நான் உம்மை நேசிக்கிறேன் இயேசுவா எந்தன் உயிரை பார்க்கிலும் சொல்லுங்க நான் உம்மை நேசிக்கிறேன் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன் சொல்லுங்க ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன் 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 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன் 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 ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த இரவு பொழுதுல இந்த துதி ஆராதனைய உமக்கே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஒருவருக்கே நாங்கள் செலுத்துவோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இந்த நாளிலும்
சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல அறியும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அடிய நாவிலே கல்விமானின் வார்த்தையை நாவை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல எங்கள் மத்தியில இன்றைக்கும் செய்யப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு சகல துதிகான மகிமை செலுத்தி சிரம் தாழ்த்தி பணிந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.